எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மாம் ஃபுட் ப்ராசஸிங். நம்ம இன்னைக்கு நேச்சுரல் ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போறோம். அதாவது எப்படின்னா பலாப்பழத்துல இருந்து எப்படி ஐஸ்கிரீம் ரெடி பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். வாங்க பலாப்பழத்துல இருந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பலாப்பழத்தை கட் பண்ணி அதில் இருக்கிற சுளையை மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம். தொலையிலிருந்து அதோடைய விதை அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோல் இருக்கும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அந்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்து பிரித்து எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறோம். சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணியில் சுகர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறோம். சக்கரை நல்லா கரையணும். கரையிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சிச்சு. இது வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா அந்த சுகர் சிரப்போடு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பாயில் பண்ணி இதுதான் வந்துட்டு நம்ம ஜாக் ஃப்ரூட் பல்பா ரெடி பண்ணுறோம். நேரம் மூடி போட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், அப்படியே இதனுடைய கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். நல்லா பாயில் ஆகும்போது நல்லா டார்க் கலர் வரும். ஒரு கலர் அப்படியே மாறிட்டே வருது பாருங்கள், கொஞ்சம் டார்க்காக மாறிட்டு வருது. இதனால் இந்த பஞ்சாமிர்தம் மாதிரி நல்லா டார்க்காக பாயில் ஆக நல்லா டார்க்காக ஆகும். அவ்வளோதான். அது பாயில் பண்ணி எடுத்து ஜாக் ஃப்ரூட்டை வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கூழ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். அதுதான் பல்புன்னு சொல்லுவோம். ஒரு கூழ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மொத்த பழத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்கிரீம் மிக்ஸை வந்துட்டு அந்த பழத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஐஸ்கிரீம் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் வீடியோலேயே நான் வந்துட்டு போட்டிருக்கோம். அதை வந்து வேணால் உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பல்பையும் ஐஸ்கிரீம் மிக்ஸையும் ரெண்டும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிஷின் ஆன் பண்ணலாம்.
ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ ஐஸ்கிரீம் வந்து நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம எதிர்பார்த்த ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம், அதாவது நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணுற எந்த எசன்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணுற ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வந்துட்டு ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படிண்ணா இருக்கு? சூப்பராக இருக்கா? என்ன ஃப்ளேவர் அது? பலாப்பழம்.